வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அந்நாள் சேர்க்குமமாக எழுந்தருளி 9/9/2024 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கற்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஆகாசம் உயிராக இருக்கிறது, அது உடலில் இயங்குவதால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். விண்ணென்ற நொன்னணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா ஆகுதே, விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைபுலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணுச்சுடலின் அலையே காந்தம், அது உடல் முழுதும் நிறைந்து திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவுருள் மதிப்போம் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில காந்தம் சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்தநாரியாம், காட்டாளம் ஆரூபம் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்று உணர்ந்தோர் 8-2 என்றனர். கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதை குண்டலினியாய் காட்டினார் அகத்தவும் காணுருவம் ஒளி ஒளி கருது சுவை மனம் காந்தமதன் மாற்றமே கடவுள் வேதம் மறைபொருள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஆகாசம் உயிராக இருக்கிறது, அது உடலில் இயங்குவதால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த 2 வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. பருவுடல் உயிர் சக்தி சுழற்சி அலை காந்தம். நம் உடல்ல 5 பூதங்கள் இணைந்து இருக்கு. பருவுடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர். இந்த 5 விண் கூட்டங்களால் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு ஒரு இணக்கமாக இந்த பருவுடல் தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பருவுடல்ல எல்லா உயிர்த்துகள்களும் கோடான கோடி உயிர்த்துகள்கள் சுழண்டு கொண்டே இருக்கிறது. உச்சி முதல் பாதம் வரை நம் பருவுடல்ல இருக்கக்கூடிய உயிர்த்துகள்கள் அனைத்தும் அதனுடைய சுழற்சி 5 பூதங்களுடைய சுழற்சி நம் உடல்ல காந்தமாக நம்முடைய மன இயக்கத்துக்கு அடிமன நடுமன புறமன இயக்கத்திற்கு அந்த இறைத்தின் சுழற்சி அலைதான் ஜீவகாந்தமாக இருந்து நம் உடல்ல செயல்பட்டு கொண்டிருக்கு. நம் உடல்ல இந்த 5 பூதங்களுடைய பருவுடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் என்று சொல்லக்கூடிய இது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற உணர்வுகளை நாம உணர்ந்து வாழ்வதற்கான ஒரு சக்தி அந்த இறைத்துகள் சுழற்சி காந்தம் தான். சாமி சொல்லுவாங்க, வித்து உயிர் காந்தம், மனம் உடல், அடிமனம் நடுமனம் புறமனம், இந்த 8 சிவம் சக்தி. ஒவ்வொரு இறைத்துகள் மத்தியிலையும் அந்த இறைநிலை இருக்கு, அதை சூழ்ந்தும் இறைநிலை இருக்கு. மத்தியில இருக்கக்கூடியது விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய இது சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் அந்த இறைநிலையே இருந்து ஒவ்வொரு இறை துகளையும் இந்த பருவுடல்ல இயக்கி கொண்டிருக்கு. இதே போல வெளியில உள்ள 5 பூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள், அதனுடைய சுழற்சி அலை வான்காந்தமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற 5 தன் மாத்திரைகளாக வான்காந்தமாக நிரம்பி இருக்கிறது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த வான்காந்தமும் நம் பருவுடல் இருக்கக்கூடிய ஜீவகாந்தமும் நம்முடைய உடல் இல்ல அழுத்த உணர்வாக, சுவை உணர்வாக, அதே போல வாசனை உணர்வாக, பார்க்கிறது கேட்கிறது என்ற இந்த உணர்வுகளை நாம உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க, வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் 5 வகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகி விடுகிறது என்று சுவாமிஜி அந்த இறைநிலை தவத்துல இந்த விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி நாள்காட்டி வரிகள் என்னென்ன சொல்றாங்க, ஆகாசம் உயிராக இருக்கிறது,
நம் உடல்ல இருக்கக்கூடிய உயிர், அதுதான் ஆகாசம். அந்த சுத்த வெளியே அந்த உயிர் நம்முடைய உடல்ல ஆகாசமாக நிரம்பி இருக்கிறது. அதில் உடல் இயக்கத்தால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது. நம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள் சுழற்சி நம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த மன இயக்கத்திற்கு ஜீவகாந்தம் தான் நமக்கு பயன்படுகிறது. அப்போ நாம அமைதி நிலையில வாழும்போது, அந்த பேரானந்த நிலையில நம்ம மகிழ்ச்சியாக வாழும்போது ஒத்த காந்த அலைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து நாம பாசிட்டிவான ஒரு எண்ணம் சொல் செயலோடு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.